பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்மையால் உன்வாயை நீரைத்தாரே பூர்த்தியாய், நன்மையால் உன்வாயை வயது கழுகை போல் பலம் கொண்டு, வயது கழுகை போல் பலம் கொண்டு, ஓங்கு இளமை போலாகவே செய்ததால் எந்நாளுமே துதிப்பாய். என் ஆத்துமாவே நீ எந்நாளுமே துதிப்பாய். இந்த நாளுக்கு என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 81வது சங்கீதம் 10வது வசனம். சங்கீதம் 81:10. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய்த்தர நான் அதை நிரப்புவேன். இந்த நாளில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் வாயை விரிவாய்த்தர நான் அதை நிரப்புவேன். ஆண்டவர் நம்முடைய வாயை விரிவாய் திறந்து ஆண்டவரை துதிக்கும் பொழுது, நம்முடைய வாயை விரிவாய் திறந்து ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது, அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை நிரப்புகிற தேவனாயிருக்கிறார். யோபு புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவர் நம்முடைய வாயை நகைப்பினால் நிரப்புகிற ஒரு தேவன். நம்முடைய உதடுகளை கம்பீரத்தினால் ஆண்டவரை பாடி துதிக்க செய்கிற தேவன். ஆகவே இந்த நாளிலே அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிறார். நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய வாயை விரிவாய் திறந்து ஆண்டவரை துதிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை நகைப்பினால் நிரப்புகிறார், கம்பீரத்தினால் நிரப்புகிறார். ஆகவே இந்த நாளிலே நாம் உற்சாகமாய் ஆண்டவருடைய சமூகத்திலே காணப்படுவோம். ஆண்டவரை உள்ளத்தை திறந்து முழு மனதோடு முழு பலத்தோடு நாம் துதிக்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 144வது சங்கீதம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10,000 பலுகும் என்று இங்கே தாவீது எழுதுகிறார். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும் என்று. நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே வாயை திறந்து ஆண்டவரை துதிக்கும் பொழுது நம்மை நிரப்புவது மாத்திரமல்ல, நம்முடைய களஞ்சியங்களை சகலவித வஸ்துக்களினாலும் ஆண்டவர் நிரம்பி இருக்கும்படி செய்கிறார். அது மாத்திரமல்ல, ஆடுகள் 1000-10,000 பலுகும்படி செய்வார். எல்லா பகுதிகளிலும் பலுகி பெருகும்படி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எப்பொழுது ஆண்டவரை வாயை திறந்து நாம் துதிக்கும் பொழுது, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது. சங்கீதங்களின் புஸ்தகம் 103வது சங்கீதம் 5வது வசனம் சொல்லுகிறது, நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாலிபேது போல் ஆகிறது. ஆண்டவர் நம்முடைய வாயை நாம் விரிவாய் திறக்கும் பொழுது நன்மையினால் நம்முடைய வாயை திருப்தியாக்குகிற தேவன். ஆகவே அப்படி நன்மையினால் நம்முடைய வாய் திருப்தியாகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை பலப்படுத்துகிறார். கழுகுக்கு சமானமாய் நம்முடைய வயது திரும்ப வாழவேது போல மறுபடியும் பலனடைகிறது. வாழ வயதின் பலனை ஆண்டவர் தருகிறார். எப்பொழுது நாம் வாயை விரிவாய் திறந்து ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாயை நீ விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன் என்று. சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதம் 5வது வசனம் சொல்லுகிறது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது.
தாவீது எழுதுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறபடியினால் ஒருபோது நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். ஆண்டவர் என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு பந்தி ஆயத்தப்படுத்துகிற தேவன். மாத்திரமல்ல, தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுகிற தேவன். ஆகவே இந்த நாளிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஆண்டவரை நோக்கி வாயை திறந்து நாம் கூப்பிடும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு பதில் கொடுப்பார். பர்திமேயு என்கிற குருடன், வழியருகிற உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்த அந்த குருடன் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே வாயை திறந்தவன் சத்தமிட்டு கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று சொல்லி. எல்லாரும் அவனை அதட்டுகிறார்கள், சத்தமிடாதே என்று சொல்லி. அவன் முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டு கூப்பிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் அந்த சத்தத்தை கேட்டு கடந்து போகவில்லை. அந்த இடத்தில் அப்படியே நின்று அவனை என்னிடம் அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். அன்றைக்கு அவனை பார்த்து கேட்டார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? அவன் வாயை திறந்து சொன்ன ஒரு காரியம், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும். அந்த வார்த்தைக்கு ஆண்டவர் அப்படியே உடனே அவனுக்கு அற்புதம் செய்தார். அவனுடைய விசுவாசத்தின்படி அவன் பார்வை அடைந்தவனாய் கடந்து போனான். இன்றைக்கும் கூட நாம் சத்தமிட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய வாயை நன்மையினால் நிரப்புவார். ஆகவே தான் இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாயை நீ விரிவாய் தர, நான் உன்னை நிரப்புவேன் என்று. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் வாயை விரிவாய் தர, நான் அதை நிரப்புவேன் என்று சொன்னேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வாயை விரிவாய் திறந்த ஆண்டவரோடு பேசும்படியாய், வாயை விரிவாய் திறந்த ஆண்டவரை துதிக்கும்படியாய், தைரியமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்தி உயர்த்தி துதித்து மேன்மையான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும். ஒவ்வொருவருடைய வாயையும் நன்மையினால் திருப்தியாக்கி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிற சுவாமி, களஞ்சியங்களை நிரப்பி ஆசீர்வதிப்பீராக. வாழ வயது போல ஒரு பலன் அவர்கள் மேலே இறங்குவதாக. ஒவ்வொருவரை நிறைவாய் நீர் ஆசீர்வதியும். நீர் அப்படி செய்கிறபடினாலும் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.